Welcome to this concept explainer brought to you by CBSC Score Lab of profsam.com. அதாவது PROFSAM.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 7 ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல இருந்து ஒரு ஏசி வோல்டேஜ் ஒரு இண்டக்டருக்கு அப்ளை பண்ணா என்ன ஆகும்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்க பயத்தை போக்கிடலாம். சரி, ஒரு சின்ன கேள்வியில ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம வீட்ல ஒரு நார்மல் லைட் பல்பு, அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா என்ன ஆகும்? உடனே ஆஃப் ஆகிடும், சரியா? ஆமா, சரக்குன்னு ஆஃப் ஆகிடும். ஒரு செகண்ட் கூட ஆகாது. கரெக்ட். ஆனா இதே ஒரு பெரிய ஃபேன் இல்லனா ஒரு மோட்டார் மாதிரி உள்ள இண்டக்டர் இருக்கிற ஒரு டிவைஸை நீங்க ஆஃப் பண்ணும்போது அந்த ஸ்விட்ச் கிட்ட ஒரு சின்ன ஸ்பார்க் வரும். கவனிச்சிருக்கீங்களா? அப்படியா? ஸ்பார்க் வருமா? நான் அதை கவனிச்சதே இல்லையே. என்னாச்சு அங்க? கரண்ட் ஆஃப் ஆனா ஆஃப் ஆக வேண்டியது தானே. எதுக்கு அந்த ஸ்பார்க்? அதான் அந்த இண்டக்டரோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அது கரண்ட்ல வர்ற மாற்றத்தை, அதாவது சேஞ்ச ரொம்ப வெறுக்கும். நீங்க கரண்ட்ட நில்லுன்னு சொன்னா அது முடியாது, நான் இன்னும் கொஞ்ச நேரம் போவேன்னு அடம்பிடிக்கும். அந்த சின்ன ஃபைட் தான் அந்த ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணுது. ஓ, அப்போ அது கரண்ட்டை ஸ்டாப் பண்ணாம கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுதா? இன்ட்ரெஸ்டிங். எக்ஸாக்ட்லி. இண்டக்டரோட கோர் ஐடியாவே இதுதான். அது கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். மைண்ட்ல வச்சுக்கோங்க, அது கரண்டோட சேஞ்சை தான் அப்போஸ் பண்ணும். வோல்டேஜ் கொடுத்து கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இண்டக்டர் நோனோ கொஞ்சம் பொறுமையா போன்னு சொல்லி டிலே பண்ணும். ஓகே. கரண்ட்டை குறைக்க ட்ரை பண்ணும்போது நின்னதாத இன்னும் கொஞ்சம் போன்னு தள்ளும். இந்த டிலே இல்லனா லேக், இதுதான் இந்த டாபிக்ல ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டிலேய புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். ஒரு பைப்ல தண்ணி போறதுக்கு பதிலா ரொம்ப திக்கான ஹெவியான ஜாங்கிரி பாகு மாதிரி ஒன்னு இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பக்கம் பிரஷர் கொடுத்து தள்ளுனா உடனே அது இன்னொரு பக்கம் வெளியே வருமா? இல்ல, கொஞ்சம் நேரம் ஆகும். அது ரொம்ப ஹெவியா இருக்கிறதால மூவ் ஆக டைம் எடுத்துக்கும். அது கரெக்ட். அதான் இனர்ஷியா. அந்த பாகுக்கு எப்படி ஒரு இனர்ஷியா இருக்கோ அதே மாதிரி இண்டக்டருக்கு கரண்ட்டை மாத்துறதுல ஒரு இனர்ஷியா இருக்கு. அத எலக்ட்ரிக்கல் இனர்ஷியான்னு கூட சொல்லலாம். வோல்டேஜ்ங்கிற பிரஷரை நீங்க கொடுத்தாலும் கரண்ட்ங்கிற ஃப்ளோ ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். புரியுதா? ஓ, ஓகே. ஸோ வோல்டேஜ் முன்னாடி போயிடும், ஆனா அந்த கரண்ட் கொஞ்சம் ஸ்லோவா பின்னாடி வரும். இந்த டிலே எப்பவுமே இருக்குமா? அது அது எப்படி ஒர்க் ஆகுது? எப்பவுமே இருக்கும். ஏசி கரண்ட்ல இந்த டிலேக்கு டெக்னிக்கலா ஃபேஸ் லேக்னு பேரு. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு பெரிய ஊஞ்சல் ஸ்விங் அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க ஊஞ்சல் ஆட்டி விடுறீங்க, உங்க கை தள்ளுற அந்த ஃபோர்ஸ வோல்டேஜ்னு வச்சுக்கலாம். அந்த ஊஞ்சலோட ஸ்பீட கரண்ட்னு வச்சுக்கலாம். சரி, ஃபோர்ஸ் தான் வோல்டேஜ், ஸ்பீட் தான் கரண்ட். ஓகே. இப்ப சொல்லு, ஊஞ்சல் ஓரமா போய் ஒரு செகண்ட் நின்னு திரும்பி வரும்ல ஒரு எட்ஜ்ல, அப்ப அது ஸ்பீட் என்ன? ஸ்பீட் 0. நின்னு திரும்பி வரும்போது ஸ்பீட் இருக்காது. பர்ஃபெக்ட். ஆனா அதை திருப்பி வேகமா தள்ள நீங்க அப்பதான் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொடுக்க ரெடியா இருப்பீங்க இல்லையா? ஆமா ஆமா. அப்போ பாரு, ஸ்பீட் அதாவது கரண்ட் 0வா இருக்கும்போது உங்க ஃபோர்ஸ் அதாவது வோல்டேஜ் மேக்ஸிமமா இருக்கு. ஆமா, ஒரு மிஸ்மேட்ச் இருக்கு. கரெக்ட். இந்த நேரத்துல நீங்க ஃபோர்ஸ் கொடுக்க மாட்டீங்க, அது பாட்டுக்கு அது போகும். அப்போ உங்க ஃபோர்ஸ் அதாவது வோல்டேஜ் 0, ஆனா ஸ்பீட் கரண்ட் மேக்ஸிமம். பாத்தியா? எப்பவுமே அந்த ஃபோர்ஸுக்கும் ஸ்பீடுக்கும் இடையில ஒரு மிஸ்மேட்ச், ஒரு கேப் இருக்கு. இந்த கேப் தான் அந்த 90 டிகிரி ஃபேஸ் லேக். வெயிட், அப்போ இதே லாஜிக் படி வோல்டேஜ் பீக்ல இருக்கும்போது கரண்ட் 0வா இருக்குமா? அது மாதிரி வோல்டேஜ் 0க்கு வரும்போது கரண்ட் பீக்ல இருக்குமா? அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட். இதுதான் விஷயமே. இது புரிஞ்சிடுச்சுன்னா டாபிக் ஓவர். இப்போ இத நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்சிஆர்டி எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். ப்ளீஸ் அந்த லைனை படி. Okay. Reads from NCERT source. An AC voltage V equals Vm sin omega t applied to a pure inductor L drives a current in the inductor I equals Im sin omega t pi by 2, where Im equals Vm xL. XL equals omega L is called inductive reactance. Idhila inductive reactance XL equals omega L னு சொல்றாங்களே, அதுனா என்ன? ரெசிஸ்டன்ஸ் மாதிரியா? அப்புறம் அந்த கரண்ட் ஈக்குவேஷன்ல ஒமேகா டி பை பை 2 னு வருதே, அது ஏன்? சூப்பர் கேள்வி. 2 கேள்வியும் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL பாப்போம்.
சிம்பிளா சொல்லணும்னா ஆமா, அது ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான். ஒரு சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுறத லிமிட் பண்ணும். ஆனா ஒரே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் யானி ஆர் எப்பவுமே கான்ஸ்டன்ட். நீங்க என்ன ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலும் அது மாறாது. ஆனா ரியாக்டன்ஸ் மாறுமா? அப்படிதானே? ஆமா, அந்த ரியாக்டன்ஸ் எக்ஸல் ஏசி கரண்டோட ஃப்ரீக்வன்சி ஒமேகாவை பொறுத்து மாறும். ஃபார்முலாவே பாரு, XL is equal to ஒமேகா L. இங்க ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அதாவது கரண்ட் எத்தனை தடவை பிளஸ் மைனஸ் மாறுதுங்கிறதோட ஒரு மெஜர். ஸோ ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆனா அந்த ஆப்போசிஷன் XLம் ஜாஸ்தி ஆகும். ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட்டை இண்டக்டர் நல்லா பிளாக் பண்ணும். ஓ ஓகே. ஸோ எக்ஸல் இஸ் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட். அது புரிஞ்சிருச்சு. இப்போ அந்த செகண்ட் கேள்வி, ஏன் கரண்ட் ஈக்குவேஷன்ல ஒமேகா டி பிளஸ் π/2 வருது? அதுக்கு காரணம் நம்ம ஊஞ்சல் அனாலஜி தான். அந்த π/2ங்கிறது தான் 90 டிகிரிஸ். அந்த மைனஸ் சைன் என்ன சொல்லுதுன்னா, கரண்ட் வோல்டேஜை விட 90 டிகிரிஸ் பின்னாடி வருது, அதாவது லேக் ஆகுதுன்னு சொல்லுது. நம்ம ஃபாரடேஸ் லால படிச்சோம், V is equal to LdIdt. அந்த டெரிவேஷனை நம்ம போட்டு பார்த்தா வோல்டேஜோட ஈக்குவேஷன்ல சைன் ஃபங்க்ஷன் இருந்தா கரண்டோட ஈக்குவேஷன்ல மைனஸ் காஸ் வரும். ட்ரிக்னோமெட்ரி படி சைனுக்கும் மைனஸ் காஸ்க்கு நடுவுல ஃபேஸ் டிஃபரன்ஸ் 90 டிகிரிஸ். அதனால தான் கரண்ட் வோல்டேஜை விட 90 டிகிரிஸ் பின்னாடி வருது. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. வாங்க இப்போ ஒரு சிம்பிள் ஒர்க்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு இண்டக்டரோட வேல்யூ, அதாவது இண்டக்டன்ஸ் 25 மில்லி ஹென்ரி, 25 mHன்னு வச்சுக்கலாம். நம்ம வீட்டு சப்ளை ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ், வோல்டேஜ் 220 வோல்ட்ஸ். இப்போ கரண்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். ஓகே, என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஆப்போசிஷனை, அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன? XL is equal to omega L and omega is equal to 2πf. So XL is equal to 2πfL. பர்ஃபெக்ட். இப்போ வேல்யூவை போடலாம். 2 into 3.14 into 50 into 0.025 ஹென்ரி. இது வந்து ரஃப்லி ஒரு 7.85 ஓம்ஸ் வரும். ஓகே, ரியாக்டன்ஸ் 7.85 ohms. அடுத்து ஓம்ஸ் லா மாதிரியே தான், ரொம்ப சிம்பிள். கரண்ட் I is equal to V/XL. இங்க Vங்கிறது RMS வோல்டேஜ், அதான் 220V. So I is equal to 220 by 7.85. அது கிட்டத்தட்ட 28 amperes வரும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்கு. சோ ரியாக்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஓம்ஸ் லா யூஸ் பண்ணணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இப்ப பாரு, நம்ம ரெசிஸ்டர் டாபிக்ல பார்த்தப்போ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் ஃபேஸ்ல ஒன்னா போச்சு இல்லையா? ஆனா இங்க இண்டக்டர்ல கரண்ட் 90 டிகிரிஸ் லேக்ஸ். இதுக்கடுத்து கெப்பாசிட்டர் பார்க்கும்போது கரண்ட் லீட் பண்ணும். இந்த LCRோட பிஹேவியர் தான் LCR சர்க்கிட்ங்கிற பெரிய டாபிக்கோட ஃபவுண்டேஷன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல மார்க் லூஸ் பண்ண 2 காமன் மிஸ்டேக்ஸ், அதாவது சைலண்ட் கில்லர்ஸ் பத்தி சொல்றேன். ரொம்ப கவனமா கேளு. சொல்லுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL கான்ஸ்டன்ட் நினைக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்றாங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் R எப்பவும் கான்ஸ்டன்டா இருக்கிறதால XLம் கான்ஸ்டன்ட் நினைச்சுக்கிறாங்க. ஆனா கரெக்டான விஷயம் என்ன? XL ஈக்குவல்ஸ் டு ஒமேகா L. ஃப்ரீக்வன்சி மாறினா ரியாக்டன்ஸும் மாறும். DC கரண்ட்க்கு ஃப்ரீக்வன்சி என்ன? 0. அப்போ XL என்ன ஆகும்? ஒமேகா 0 ஆனா எக்ஸலும் 0 ஆயிடும். எக்ஸாக்ட்லி. DC கரண்ட்க்கு அந்த XL 0 ஆயிடும். அப்போ இண்டக்டர் ஒரு சிம்பிள் வயர் மாதிரி ஆக்ட் பண்ணும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். செகண்ட் மிஸ்டேக், இண்டக்டர்ல கரண்ட் போனாலே பவர் கன்சியூம் ஆகும்னு நினைக்கிறது. ரெசிஸ்டர்ல பவர் லாஸ் ஃபார்முலா P ஈக்குவல்ஸ் டு I²R என்கிறதால இண்டக்டர்லயும் கரண்ட் போனா பவர் லாஸ் ஆகும்னு யோசிப்பாங்க. ஆனா உண்மை அது இல்ல. என்னது, பவர் யூஸ் பண்ணதா? அப்போ கரண்ட் போகும்போது என்ன ஆகுது அந்த எனர்ஜி? நல்ல கேள்வி. ஒரு ஏசி சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள்ல அது எனர்ஜியை வாங்கி தன்னை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணும். அடுத்த ஹாஃப் சைக்கிள்ல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு குலையும் போது அந்த ஸ்டோர் பண்ண எனர்ஜியை திரும்ப அந்த சர்க்கியூட்கே கொடுத்துரும். இது ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து திரும்ப அதே ஜக்ல ஊத்துற மாதிரி தான். ஸோ ஆவரேஜ் பவர் கன்சியூம்ட் ஓவர் அ ஃபுல் சைக்கிள் இஸ் 0. ஓ, அப்போ 2 விஷயம் நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன். ஒன்னு, XL கான்ஸ்டன்ட் இல்ல, அது ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணும். DCல அது 0. 2, ஒரு பியூர் இண்டக்டரோட ஆவரேஜ் பவர் கன்சம்ஷன் எப்பவுமே 0. பவரை வாங்கி திருப்பி கொடுத்துரும். இது கரெக்டா?
பர்ஃபெக்ட்டா சொல்லிட்ட. இதுதான் தெளிவான புரிதல். இத ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பர் மெனோனிமிக் இருக்கு. ELI தி ஐஸ்மேன். இப்போ ELI மட்டும் பாப்போம். Eனா EMF or voltage, Lனா இண்டக்டர், Iனா கரண்ட். ELI இலி. அதான் ELI. In an inductor, voltage comes before current. யானி voltage leads பண்ணுது, current lags பண்ணுது. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? வாவ், இது நல்லா இருக்கு. ELI ஈஸியா இருக்கு. இன்னொன்னு, உங்க கையால பிராக்டிஸ் பண்ணி பாரு. ஒரு பிசிக்கல் மெமரி ஆங்கர். உங்க ரைட் ஹேண்ட இத கரண்ட்னு வெச்சுக்கோ. உங்களுக்கு நேரா வெச்சுக்கோ. இப்போ உங்க லெஃப்ட் ஹேண்ட இத வோல்டேஜ்னு வெச்சுக்கோ. 90 டிகிரிஸ் மேல தூக்கு. ஒரு L ஷேப்ல. பாத்தியா? வோல்டேஜ் மேல, கரண்ட் கீழ. அதான் ஃபேஸ் டிஃபரன்ஸ். வோல்டேஜ் லீட்ஸ். ஆமா. இன்னொரு ஃப்ரேஸ சொல்லணும்னா, இண்டக்டர் வோல்டேஜ் லீட்ஸ் கரண்ட் பை a quarter turn. நல்லா புரியுது. இந்த ஹேங் ஜெஸ்டரை யூஸ் பண்ணா மறக்கவே மறக்காது. ELI and L shape. சரி, இந்த ஆராய்ச்சியோட 3 முக்கியமான டேக்அவேஸ் எக்ஸாம்க்கு தேவையானது. 1. ஒரு பியூர் இண்டக்டர்ல கரண்ட் எப்பவுமே வோல்டேஜை விட 90 டிகிரிஸ், அதாவது π/2 ரேடியன்ஸ் லேக் ஆகும், பின்தங்கி வரும். 2. இண்டக்டர் கொடுக்குற அப்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கு பேரு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அது ஃபார்முலா XL = ωL. இது ஃப்ரீக்வன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியானா அப்ஸ்ட்ரக்ஷனும் ஜாஸ்தியாகும். 3. ஒரு பியூர் இண்டக்டர் ஒரு ஃபுல் ஏசி சைக்கிள்ல நெட் பவரை கன்சியூம் பண்ணாது. அது ஆவரேஜ் பவர் கன்சம்ஷன் 0. எனர்ஜியை கொஞ்ச நேரம் ஸ்டோர் பண்ணி திரும்ப சர்க்யூட்கே ரிட்டர்ன் பண்ணிடும். அவ்வளவுதான். 12th CBSE Physics, Chemistry and Mathsல maximum marks வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. அது PROF SAM, right? Yes, PROFSAM.com. நல்ல படிங்க. ஆல் தி பெஸ்ட்.